ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் ட்ராவல். இந்த எபிசோட்ல நம்ம ஒரு புதுசான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ட்ராவல் நிறையா பண்ணுறோம். ட்ராவல் பண்ணும்போது எதர் இட் கேன் பி லோக்கல் ட்ராவல் ஆர் இன்டர்நேஷனல் ஆர் நேஷனல் ட்ராவல், வேறெவர் இட் இஸ். நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்ம எந்த ஊருக்கு போகலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிடுவோம். அந்த ஊருக்கு போய் இறங்கினதுக்கு அப்புறம் அந்த ஊரில் என்னென்ன இதெல்லாம் சுற்றி பார்க்கணும்னு இருக்குது, என்னென்னலாம் பார்க்கலாம், என்னென்னலாம் பார்க்க வேண்டாம், அது போகணும்னா நம்ம யாரை போய் அப்ரோச் பண்ணுறது. சிலது இங்கேருந்தே புக் பண்ணிடலாம். ஒரு பெரிய டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸில் பேக்கேஜ் போகும்போது அவங்களே உங்களை கூட்டிட்டு போயிடுவாங்க. பட் ஆனால் நம்ம வந்து தனியாக ஃபேமிலியோட போகும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் 70 to 80% வந்து நம்ம வந்து அங்கே போய் இறங்கி பார்த்துக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரிலேட்டிவ்ஸ்ல வந்து கேட்டுப்போம். இப்போ நம்ம இந்த ஊருக்கு போகிறோம் அப்படின்னா எது பார்க்கணும், எது பார்க்க வேணாம் அப்படிங்கிறது கேட்டுப்போம். கேட்டுட்டு அங்கே போயிட்டு நம்ம பிளான் பண்ணி போவோம். திஸ் இஸ் த யூஷுவல் ரொட்டீன் மாடல் விச் வி ஃபாலோ. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஊருக்கு போய் இறங்கிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிங்கப்பூர் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். சிங்கப்பூர் போயிட்டு இறங்கின உடனே அங்கே போய் என்னென்ன பார்க்கணுங்கிறத நம்ம எல்லாத்தையும் கேட்டுப்போம். ஸோ கேட்டுட்டு ஓகேங்க சூப்பர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணி வச்சுப்போம். இங்கேருந்து அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே போய் இறங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஓகே இங்கேருந்து சிங்கப்பூருக்கு போயிட்டு இந்த மாலுக்கு போனோம் அப்படின்னா இங்கேருந்து அந்த மாலுக்கு எப்படி போகிறது, அதுக்கப்புறம் வந்து அங்கே சைனா டவுன் இருக்குது, சைனா டவுன் போனோம்னா எப்படி போகலாம், அதுக்கப்புறம் அங்கே ஜூ இருக்குது, நைட் சஃபாரி இருக்குது. ஸோ இதெல்லாம் போகணுன்னா எப்படி போகிறது, அங்கேருந்து எப்படி போகிறது வர்றது. இப்போ அதுக்குள்ளே போனால் டிக்கெட் வாங்கணும், எவ்வளோ டிக்கெட் வேல்யூ தெரியாது. ஸோ ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிட்டிசனுக்கு டிக்கெட் ரேட் கம்மி. ஃபாரின் நேஷனல்ஸ் இங்கேருந்து நம்ம போய் அங்கே டிக்கெட் வாங்குறோம்னா அங்கே டிக்கெட் ரேட் ஜாஸ்தி இருக்கும். ஸோ திஸ் இஸ் பீன் ஃபாலோட் இன் மோஸ்ட் ஆஃப் த ஃபாரின் கண்ட்ரீஸ். ஸோ இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. அங்கே போன உடனே இப்போ நீங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டல்லேருந்து அங்கே போகணுன்னா டிஸ்டன்ஸ் எவ்வளோ ஆகும், இல்லை நீங்கள் அங்கே போயிட்டு ஒன்றுக்கும் ஒரு பேக்கேஜ் பண்ணுவீங்களா, லாஸ்ட் மூமெண்ட்டில் நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கஷ்டமாக இருக்கும். ஸோ இது மாதிரி நிறையா சிக்கல்கள் இருக்குது. ஸோ நம்ம எந்தெந்த பிளேஸ் பார்க்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அங்கே போய் நம்ம வந்து அந்தந்த இடத்துக்கு போகிறது மட்டும்தான் கஷ்டம். ஓகேங்களா? ஆனால் என்னென்ன இடம் பார்க்கணுன்னே தெரியாமல் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் ஒரு கண்ட்ரிக்கு போகிறீங்க, சிங்கப்பூரில் போனீங்கன்னா டே டூர்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் நைட் டூர்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பைசைக்கிள் டூர்னு ஒன்று இருக்குது, வாக்கிங் டூர்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வந்து க்ரூஸ் டூர்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் டூர், அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் டூர், அதுக்கப்புறம் வந்து ஸ்பிரிச்சுவல் டே ட்ரிப், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி எக்கச்சக்கமான டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் பேக்கேஜஸ் இது மாதிரி நிறைய இருக்குது. நம்ம மோஸ்ட்டாக வந்து பார்த்தோம்னா நம்ம இதெல்லாம் கவர் பண்ணவே மாட்டோம். நம்ம வந்து போகிறோம், அங்கே போனோம்னா ஓகே நைட் சஃபாரி பார்க்கணுமா பார்த்துட்டேன், நைட் சஃபாரி பார்த்துட்டேன், சைனா டவுன் பார்க்கணுமா பார்த்துட்டேன். இது மாதிரி எல்லாருமே போய் பார்க்குற இடத்த மட்டும் நம்ம பார்த்துட்டு வருவோம். ஆனால் பார்க்காத இடம், எக்ஸ்ப்ளோர் பண்ணாத இடம், டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாத இடம் நிறைய இருக்குது. ஒரு ஊர்லேயும், நான் வந்து சிங்கப்பூரில் மட்டும் சொல்லலை, ஒரு ஊர்லேயும் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு விஷயத்த நம்ம எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறது தான் இந்த எபிசோட். ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா ஐ வில் ஷோ யூ a வெப்சைட் கால்டு TripAdvisor. ஸோ இதுதான் இப்போ இந்த TripAdvisorங்கிற வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். உங்களோட சைன்இன் ஜிமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். பண்ணிட்டீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டாங்கன்னா பேசிக்லி தே ஆர் ட்ராவல் அக்ரிகேட்டர்ஸ். ஆனால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிலையபிள் அண்ட் கிரெடிபிள் ட்ராவல் அக்ரிகேட்டர்ஸ். இவங்க ஹோட்டலில் கனெக்ஷன் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து திங்ஸ் டு டூ, வாட் ஆர் த திங்ஸ் யூ நீட் டு டூ வென் யூ ஆர் கோயிங் டு அ டிஃப்ரெண்ட் பிளேஸ், திஸ் யூ கேன் எக்ஸ்ப்ளோர். அதுக்கப்புறம் ஹாலிடே ஹோம் ஸ்டேஸ் அண்ட் தென் த ரெஸ்டாரண்ட் அண்ட் ட்ராவல் ஸ்டோரிஸ், லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சிங்கப்பூர் போகலான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, சிங்கப்பூர் அப்படின்னு நீங்கள் தட்டிட்டீங்கன்னா ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் திங்ஸ் டு டூ இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் டே டூர், வாக்கிங் டூர், ஷாப்பிங் மால் டூர், நேச்சர் அண்ட் வைல்ட் லைஃப் டூர், குலினரி டூர்ஸ், பார்க்ஸ், கல்ச்சுரல் டூர், ஜூ டிக்கெட்ஸ், கார்டன், சிட்டி டூர், இவ்வளவு இருக்குது. இதில் நம்ம மேக்ஸிமம் பார்த்தோன்னா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது 2 to 3 தான். ஆனால் நீங்கள் இந்த வாக்கிங் டூர்ஸு, ஹாஃப் டே டூர்ஸு, நேச்சர் அண்ட் வைல்ட் லைஃப் டூர்ஸு, கலினரி டூர்ஸு, இதெல்லாம் நீங்கள் வந்து நம்ம வந்து பண்ண மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து நமக்கு யாரும் சஜஸ்ட்டும் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஒன்று இருக்குன்றதே தெரியாது. எல்லாரும் போய் பார்க்குற இடத்துக்கு போய் பார்த்து நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஆனால் இதெல்லாம் இந்த வெப்சைட்டில் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. இது சிங்கப்பூரில் மட்டும் இல்லைங்க, அக்ராஸ் த வேர்ல்டு. நீங்கள் எந்த ட்ராவல் டெஸ்டினேஷனுக்கு போனாலும் நீங்கள் அந்த ஊரோட பேரை நீங்கள் இங்கே டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ஊரில் என்னென்ன இருக்குங்கிறது வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டெல் யூ, நீங்கள் வந்து வாக்கிங் டூர், நேச்சர் அண்ட் வைல்ட் லைஃப் டூர் சிங்கப்பூரில் இருக்குது. நம்ம அதை செலக்ட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இங்க பாருங்க, இதுல நேச்சர் அண்ட் வைல்ட் லைஃப் டூர், நேச்சர்ல வந்து என்னென்ன நேச்சர் எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி என்னென்ன டூர் இருக்கு, அட்வென்ச்சர் இன் சிங்கப்பூர் இருக்கு. திஸ் டூர்ஸ் இஸ் 4 hours. ஓகேங்களா?
இந்த 4 hours பேக்கேஜில் இங்கே வந்து நைட் சஃபாரி இருக்குது, மேங்க்ரூவ் கயாக்கிங் அட்வென்ச்சர் சிங்கப்பூர் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ட்ரிப்பை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்க. இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா வாட் இஸ் இட் யூ ஆர் கோயிங் டு கெட்? This package will cost you 6,641 in our currency. சரிங்களா, 6,641. இதில் வந்து மேக்ஸிமம் 30 per group இருக்கலாம். 4 hours duration. ஸ்டார்ட் டைம் எண்ட் டைம் வந்து அவங்க சொல்லிடுவாங்க. 9 o'clock இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. 9 o'clock is the start time. So for 2 adults they are going to charge you 13,283 inclusive of all tax and all those things. So இதில் வந்து பார்த்தீங்கன்னா what is included? So equipment for kayaking, English speaking adventure leader, drinking water with refill, facility for a simple rinse after the program, lockers to put valuables behind. What's not included? அதை தவிர என்னென்ன பண்ணுறீங்களோ அதெல்லாம் not included. So what to expect? Special designed all adventure seekers 4 hour this thing for beginners and everything. Departure and return. இந்த அட்ரஸில் நீங்கள் போயிட்டு அங்கே வந்து நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அவங்க லொக்கேஷன் அனுப்பிச்சிடுவாங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ரிசர்வ் நோ இருக்குது. ரிசர்வ் நோவில் போய் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைலில் உங்களுக்கு உடனே டிக்கெட் வந்துடும். இங்கே இருக்கிற மொபைலில் டிக்கெட் இருக்குது இல்லைங்களா, உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு அவங்க கன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சிடுவாங்க. அந்த கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு இந்த டைமில் இந்த இடத்துல நீங்கள் 9 o'clock அவங்க எங்கே வரணுங்கிறது சொல்லிடுவாங்க. ஸோ 9 o'clock நீங்கள் அங்கே போய் வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் அவங்களோட நீங்கள் போகலாம். திஸ் இஸ் ஹைலி கிரெடிபிள். ஐ ஹவ் டேக்கன் இட். இந்த மாதிரி ஊருக்கு போகும்போது ஒரு வாட்டி வியட்நாம் போகும்போது, வியட்நாமில் வந்து இதே மாதிரி தான். எங்கே போகிறது எப்படி என்னங்கிறது தெரியல. யூஸ்வலாக சிங்கப்பூர், மலேசியா, பேங்காக்லாம் எல்லாரும் போயிருப்பாங்க, எங்கெங்கே போகணும் பார்க்கலாம் தெரியும். பட் ஆனால் வியட்நாமில் போயிட்டு அங்கே என்ன பார்க்கணும் என்னன்னே தெரியல. அங்கே வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த ட்ரிப் அட்வைசரோட நாங்கள் யூஸ் பண்ணோம். இட் வாஸ் வெரி வெரி குட். எங்கள் ஹோட்டலுக்கே வந்துட்டாங்க. கார் பிக்கப்பும் இருக்குது. கார் பிக்கப்பில் ஹோட்டலுக்கே வந்து காரில் கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி எல்லாம் முடிச்சுட்டு ஒன் டே இதே மாதிரி தான் நாங்கள் வந்து அட்வென்ச்சர் ட்ரிப் தான் சூஸ் பண்ணோம். ஒரு வில்லேஜுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த வில்லேஜுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அங்கே நீங்கள் போட்டில் போகலாம். போட்டில் போயிட்டு அவங்களே குக் பண்ண ஃபுட்டெல்லாம் கொடுத்தாங்க. குரூப் ஆஃப் 10 people we all went. இந்தியன் ருப்பியில் தான் சார்ஜ் பண்ணாங்க. we paid. என்ன கரன்சி இருக்கோ அந்த சார்ஜ் நீங்கள் பே பண்ணிடலாம். என்னன்னா மொபைலில் டிக்கெட் அனுப்பிச்சாங்க. லொக்கேஷனுக்கு கரெக்டாக கார் வந்தது. பிக்கப் பண்ணி அந்த லொக்கேஷன் போனால் அங்கே ஒரு பஸ் இருந்தது, கூட்டிகிட்டு போனாங்க. ஃபுல் டே டூர் முடிஞ்சு ஈவினிங் திருப்பி ஹோட்டலில் கொண்டு விட்டுட்டாங்க. ஸோ இட் வாஸ் ஸோ கிரெடிபிள் அண்ட் இட் வாஸ் ஸோ யூஸ்ஃபுல். ஸோ பீப்புள் ஹூ ஆர் ட்ராவலிங் அப்ராட் இந்த மாதிரி இந்த சைட்டில் போயிட்டு நீங்கள் டெஃபினட்டாக இந்த ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இட் இஸ் ரியலி ரியலி ஒர்த். ஐ எம் ஜஸ்ட் கிவிங் யூ another example. இப்போது இங்கே இருக்குது people who wanted to come to India and they want to do. இப்போ நீங்கள் வந்து I am just giving you சென்னை வந்துட்டிங்கன்னா, சென்னை போட்டிங்கன்னா சென்னையில் என்னென்ன இருக்குங்கிறது காட்டலாம். ஐம் கிவிங் யூ another example. சென்னையில் வாக்கிங் டூர், பஸ் டூர், ஷாப்பிங் மால், கல்ச்சர் டூர், ப்ரைவேட் சைட் சீயிங் டூர்ஸ், இவ்வளவு டூர்ஸ் இருக்குது. ஸோ ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ சம்திங். வாக்கிங் டூர்ஸ் இருக்குது. வாக்கிங் டூர் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா they will take you மயிலாப்பூர் வாக்கிங் டூர். இட் வில் காஸ்ட் யூ 2,978 rupees. அதுக்கப்புறம் சவுகார்பேட்டில் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட். அதுக்கப்புறம் வந்து ஜார்ஜ் டவுன் ஹெரிட்டேஜ் வாக்கிங் டூர் இன் சென்னை. இதெல்லாம் நம்ம வந்து போயிருக்கவே மாட்டோம். பட் ஆனால் இங்கே எல்லாமே வந்து விற்கிறாங்க. இதில் இந்த மாதிரி ஒரு காஸ்ட்டில் ப்ரைவேட் நைட் வாக்கிங் டூர் இன் சென்னை இஸ் 1,200 rupees. ஸோ இதை மாதிரி இவ்வளவு டூர் இருக்குங்க. ஓகே, ஃபுட் வாக் டூர் சென்னையில் 1,500 rupeesக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் வாக்கிங் டூருக்கு இதை வந்து இவ்வளோ பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணிவிட்டு ரெக்கமெண்ட் கூட பண்ணியிருக்காங்க. ஸோ they will take you to all the temples and other the neighborhood. இது பார்த்தீங்கன்னா for 2 adults is 9,362 rupees. And then what's included? Coffee, entry admission and all this thing. And then church entry admission. இது மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து 8 PM and 4 PM ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதர் ஆப்ஷன்ஸ் ஆர் ஆல்சோ அவைலபிள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குரூப் வாக் வித்தவுட் பிக்கப்னா உங்களுக்கு வந்து it is for 2 adults 9,362. that is with pickup. hotel pickup and drop is this thing. and then illama அப்படினீங்கன்னா உங்களுக்கு வந்து 5,957 ஆகுது. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதை வந்து நம்ம சென்னையில் இதை மாதிரிலாம் கூட இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. பட் ஆனால் இவ்வளோ இருக்குது. யூ டோன்ட் ஹேவ் டு டேக் சஜஷன்ஸ் ஃப்ரம் சம்ஒன் ஆர் ஆஸ்க் சம்ஒன். இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு என்னென்ன இருக்குங்கிறது தெரியும். யூ கேன் புக், யூ கேன் பே த மணி. இட் இஸ் ஃபுல்லி கிரெடிபிள். இதில் ரிவ்யூஸ் பாருங்கள், எவ்வளோ ஃபாரினர்ஸ் இந்தியன்ஸ் எவ்வளோ பேர் போட்டிருக்காங்கிறது பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா எல்லாமே ஃபாரினர்ஸ் தான் இங்கே வந்து இந்தியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தவங்க. ஸோ இவ்வளோ பேர் வந்து பார்த்துட்டு இங்கே வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ்
just log on to tripadvisor.in. அங்க உங்களுக்கு என்ன services வேணுமோ you just type in the place where you wanted to visit and then choose the respective things what you wanted, either it's hotel or things to do or holiday homes or restaurants or travel stories or more. இங்க moreல என்னென்ன இருக்கு எல்லாமே airlines, flights, everything you wanted to know, everything is available. Just go select the services available, select the respective tours you wanted to go and then pay the money, enjoy the trip. So this is something very useful and interesting which I have enjoyed myself in a different place when I traveled. So I would request you also to check this website and then share in your comments once you experience this facility in the comments box. So have a nice day. Thank you. Bye.